Hello guys, welcome to our channel Tech Tamil Automation. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹவு டு ஆட் அ நியூ மாடியூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். எதுக்காக பண்ணியிருந்தோம்னா ஒரு புதுசாக ஒரு இன்புட் மாடியூலோ இல்லை அவுட்புட் மாடியூலோ நம்ம பிஎல்சியில் ஆட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் சைடில் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுங்கிறது எதுவும் இல்லை, உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 4 டைப் தான் ஓகேங்களா. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்டு டிவிஷன் ஓகேங்களா. அது 4 மட்டும் சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் போயிடலாம். அடிஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். இதுக்கு இங்கே வந்து நான் அடிஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்கட்டு. என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்த இடத்துலையே நம்ம என்ஓஎன்சி நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே நான் வந்து அடிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் நான் கொடுக்குறேன். அதாவது மேலே போய் இங்கே ஸ்டேட்மெண்ட்டை எனபிள் பண்ணாமல் நான் இதுலேயே கொடுக்குறேன். அது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்கட். என்னென்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கோலன் இருக்கு இல்லைங்களா, கோலன் சிம்பிள் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நேமிங் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இது வந்து அதை கன்சியூம் ஆகிக்கும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கோலன் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக அது வந்து அசைன் ஆகிக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்கட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு M0 நான் எடுத்துக்கிறேன் ஒரு இன்புட்டு. ஸோ இதை வச்சு அடிஷன் வந்து ஆடுன்னு கொடுக்குறேன். ஆடுன்னு கொடுத்து ஒரு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து வேணும். அதாவது எந்த அட்ரஸில் எந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுறது, அப்போ அந்த ஆட் பண்ணுறது, அந்த ஆட் பண்ண வேல்யூவை ஒரு அட்ரஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுதான் டெஸ்டினேஷன் சொல்கிறது ஓகேங்களா. ஸோ அதுக்காக D0 வந்து நான் சோர்ஸாக எடுக்கிறேன். இந்த D0ங்கிற அட்ரஸில் இருக்க வேல்யூவை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த அட்ரஸோட 1ங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி திரும்ப D0ங்கிற வேல்யூலேயே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எதனால் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். என்னென்னா இனிஷியலாக வந்து இங்கே D0 தான் கொடுக்கணுமா டெஸ்டினேஷனில் அப்படின்னா அப்படிலாம் இல்லை, வேறு அட்ரஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா நான் இங்கே உங்களுக்கு சிமுலேஷனில் காட்டுறதுக்காக ஒன்று ஒன்றா ஆட் ஆகி போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக காட்டுறதுக்காக நான் சேம் அட்ரஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் D1 இல்லை D2 யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா இங்கே இனிஷியலாக 0ங்கிற வேல்யூ இருக்கும். 0 + 1ன்னு ஆட் ஆகி 1ங்கிற வேல்யூ வந்து இந்த அட்ரஸில் இங்கே கொடுக்குற அட்ரஸில் ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா. இங்கே வந்து எக்ஸாம்பிள் இப்போ D0 கொடுத்துருக்கோமா, இங்கே D0ல 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே 1ங்கிற வேல்யூ வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே இனிஷியலாக 0ங்கிற வேல்யூ வந்து திரும்ப அப்டேட் ஆயிரும். ஏன்னா D0 இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கேயும் நமக்கு திரும்ப ரீட் ஆகும். ஸோ 1ங்கிற வேல்யூ திரும்ப இங்கே ரீட் ஆகிக்கும் ஓகேங்களா. 1 + 1 2ன்னு இங்கே திரும்ப ஸ்டோர் ஆகும். அந்த 2ஓட இங்கே திரும்ப வந்து 2 + 1 3ன்னு அப்படியே இங்கே அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனுக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அடிஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷனுக்கு ஒன்று போட்டுடலாம். சப்ராக்ஷன் இங்கே வந்து M1ங்கிற ஒரு இன்புட் எடுத்து SUB இதுதான் சப்ராக்ஷனுக்கு. இங்கே வந்து நான் D1 திரும்ப அதே K1 D1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இனிஷியலாக நமக்கு வந்து 0ங்கிற வேல்யூ இருக்கும். 0 - 1ன்னு போனீங்கன்னா -1ங்கிற வேல்யூ வந்து இங்கே அப்டேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக இங்கே D1க்கு ஒரு வேல்யூ 5ஓ இல்லை 10ஓ அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து வாட்ச் விண்டோவில் மேனுவலாக நம்ம மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மைனஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இது வந்து சப்ராக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு இன்புட்டு. இதில் வந்து MUL இங்கே D2 K2ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ திரும்ப D2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ இதுவும் சேம் அதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து டிவிஷனுக்கு வந்து சேம் ஒரு இன்புட் வேணும். M3ங்கிற இன்புட். DIVங்கிறது டிவிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா. இங்கே வந்து D3 எதால் டிவைட் பண்ணலாம், K2ஆல் டிவைட் பண்ணலாம். இதை வந்து வேற ஒரு அட்ரஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். D4ல் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து இப்போ கம்பைல் பண்ணிவிட்டு சிமுலேஷனில் போட்டு நம்ம செக் பண்ணலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இந்த பிஎல்சியோட ஸ்கேன் டைம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்கேன் டைமுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் டைம் வந்து எப்படி ஸ்கேன் டைம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு
ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு ரங் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டாப்பில் இருக்க ஃபஸ்ட்டு ரங்கில் இருந்து எண்டுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இங்கே எண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லைங்களா, கடைசி வரைக்கும் டாப் டு பாட்டம் டோட்டலாக ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லைங்களா, இதுதான் ஒரு ஒரு ஸ்கேனிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்கேன் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, டாப் டு பாட்டமில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஸ்கேன் சைக்கிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து நான் இன்புட்டில் வந்து M0 நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு D0ன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேன் சைக்கிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். D0ன்னு இருக்கும். இங்கே D0வில் வந்து வேல்யூ வந்து 0ன்னு இருக்கு இல்லைங்களா, 0 + 1 அப்படின்னு ஆட் ஆகி இங்கே 1ங்கிற வேல்யூ அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் சைக்கிளுக்கு நடக்கும். ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கேன் ஆகிட்டு திரும்ப அடுத்த ஸ்கேனிங் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அடுத்த ஸ்கேனிங்கில் செக் பண்ணோம் இன்புட்டில் வந்து என்ன இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குன்ட்டு கண்டிஷன் செக் பண்ணோம். M0 ஆன்லேயே தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டோம். ஆனில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே 1ன்னு வந்துடும். 1 + 1 திரும்ப 2ன்னு அப்டேட் ஆகும். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஸ்கேன் சைக்கிளும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறது போகும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டைம் வந்து இங்கே ஷோ ஆகுது இல்லைங்களா, இனிஷியலாக மேக்ஸிமமில் இருக்கும். நம்ம வந்து இங்கே கரண்ட்டில் செக் பண்ணுவோம். ஓகேங்களா, கரண்ட்டில் வந்து ஸ்கேன் டைம் வந்து மில்லி செகண்ட்ஸ், அதாவது 0.1 மில்லி செகண்ட்ஸில் வந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்கேன் சைக்கிளோட டைம் வந்து 0.1 மில்லி செகண்ட் அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ், அதாவது எத்தனை ஸ்கேன் டைம் வரும் அப்படின்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிடுவோம். ஒரு செகண்ட்ஸ்க்கு வந்து 1000 மில்லி செகண்ட்ஸுங்களா, 1000 மில்லி செகண்ட் டிவைடட் பை நமக்கு கிடச்சிருக்க ஸ்கேன் சைக்கிளோட டைமிங் வந்து 0.1. ஸோ 0.18 அப்ராக்சிமேட்டாக போடுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5555 ஒரு செகண்டுக்கு 5555 டைம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கேன் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து அப்ராக்சிமேட்டாக நடக்கிறது. ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராமோட ரங்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேன் டைமும் மாறும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு இவ்வளோ டைம் ஆகுதுங்கிறதுனால ஒரு செகண்டு நம்ம இங்கே ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலே இங்கே வேல்யூவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா, அவ்வளோ வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகிருந்திருக்கும். ஸோ அதே போல் தான் சப்ட்ராக்ஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே போல் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த இதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பல்ஸ் மூலிமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நடக்கணும். அதாவது ஒரு டைம் M0 ஆன் பண்ணிட்டோன்னா ஒரு டைம் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் நமக்கு தேவை. அதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நமக்கு லாஸ்ட்டில் Pங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து பல்ஸை மென்ஷன் பண்ணோம். ஸோ ஆட் P அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, ஸோ சேம் அதே அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதுவும். இங்கே வந்து Pங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறதுனால ஒரு பல்ஸ் மட்டும் அதை கன்சிடர் பண்ணிக்கும். என்னென்னா இந்த M0 ஆன் ஆகுது இல்லைங்களா, M0 ஆன் ஆகி இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிகர் மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். அதுக்கப்புறமேட்டு அது ஆனில் இருக்கா, M0 வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சிடரே பண்ணிக்காது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒர்க் ஆகும். சப்ட்ராக்ஷனுக்கும் சேம் அதே போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பல்ஸ் இல்லாமல் நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்க அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். ரைட் பண்ணிவிட்டு வெறும் ஆடுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் போட்டு M0 ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், பார்த்தா தெரியும். D0வில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற டைமுக்குள்ளே 27,457 டைம் வந்து ஸ்கேன் சைக்கிள் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளம். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கிடையாது அடிஷனை. ஸோ இதை வந்து D0க்கு வேல்யூ வந்து மேனுவலாக 0ங்கிற வேல்யூ இனிஷியலாக நம்ம இப்போ மூவ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ அந்த பல்ஸை வந்து ஆட் பண்ணி செக் பண்ணலாம். பல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஆன்லைன் ட்ரைட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போது M0 ஆன் பண்ணுறேன் அப்படின்னா
இங்கே ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த பல்ஸுங்கிறது என்ன எதை மென்ஷன் பண்ணோம்னா, இந்த M0வோட ஆஃப் கண்டிஷன்லேருந்து ஆன் கண்டிஷனுக்கு போகுது இல்லைங்களா? அந்த ஸ்டேட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் பல்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். அந்த பல்ஸ் மட்டும்தான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆனது வந்து இனிஷியலாக இங்கே D0வில் 0ன்னு இருந்துச்சு. 0 + 1 1ன்ட்டு இங்கே அப்டேட் ஆகிடுச்சு D0க்கு. ஓகேங்களா? அந்த ஒன்று தான் திரும்ப இங்கே அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது இங்கே 1 + 1 2ன்னு அப்டேட் ஆகும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அடிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஆட் பண்ண முடியாதா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் சிம்பிளும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்க்ரிமெண்ட்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். மொத்தம் ஆட் பண்ணுறதுக்கு 3 டைப் இருக்குது. ஒன்று இந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது. அது இல்லாமல் இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இது 3 மூலியமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும் அது எல்லாமே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் போட்டு பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத காமிச்சிடுறேன். இல்லை எனக்கு வந்து அந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் டைப்பில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போட்டு எனக்கு சிமுலேட் பண்ணுங்கன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் உங்களுக்காகவே. ஓகேங்களா? ஸோ சப்ராக்ஷன் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்புன்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்கேன் டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும், சப்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி. ஸோ அதனால் இங்கே வந்து பல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று இதில் வந்து இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு அவுட்புட் சைடில், அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து நீங்கள் பல்ஸாக நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே இந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இன்புட் சைட் கண்டிஷன்ஸு, இங்கேயே நீங்கள் வந்து இந்த ரைசிங் எட்ஜை மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே வந்து ஒரு ரைசிங் எட்ஜ் இருக்குது. ஓகேங்களா? ரைசிங் பல்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து NONCலாம் எதுவுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு ரைசிங் பல்ஸ் சிம்பிள் மட்டும் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் மட்டும் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரைசிங் பல்ஸ்னு சொல்லுவாங்க. அதே கீழே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபாலிங் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைசிங் பல்ஸ் வந்து இங்கே இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, M1 ஆன் ஆனதுக்கப்புறமேட்டு வர அந்த ஃபஸ்ட்டு ட்ரிகர் பல்ஸ் மட்டும் இதை வந்து இங்கே கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன் ஆகிற எதுவுமே அந்த ஆன் ஸ்டேட்டில் இருக்கும்போது கிடைக்கிற பல்ஸ் எதுவுமே இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்வர்டில் இங்கே தள்ளி விடாது. ஃபஸ்ட்டு பல்ஸ் மட்டும், அந்த ட்ரிகர் பல்ஸ் மட்டும் இங்கே உள்ளே தள்ளிவிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நடக்கும். இது ஆன்லைன் ரைட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மேலே அடிஷனுக்கு போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்க அந்த பிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேம் ஃபங்க்ஷன் தான், இதுவும் சேம் ஃபங்க்ஷன் தான். இது இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த NO இருக்கு இல்லைங்களா, இந்த NO கான்டாக்ட்குள்ளேயே நீங்கள் இங்கே ரைசிங் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் பார்க்கலாம். ஸோ சப்ராக்ஷனில் இப்படி பார்த்தலாம் ஃபஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன் அப்படின்னா 0ன்னு இருக்குது. ஓகேங்களா? -1ன்னு ஆகிடுச்சு. 0 -1 -1. ஓகேங்களா? ஸோ அந்த -1 தான் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ திரும்ப இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது நமக்கு -2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இதே நீங்கள் D1ல் வந்து ஸ்டார்டிங் இனிஷியலாக வேறு ஒரு வேல்யூ, இப்போ இல்லைனா ஒரு 5 இல்லை 100 அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ மூவ் ஆயிருந்தது அப்படின்னா அதோடு நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது 100 - 1 99 அந்த மாதிரி உங்களுக்கு சப்ராக்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா நமக்கு ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு சப்ராக்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த பல்ஸுங்கிற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷனில் எப்படி நடக்கும்னா, இங்கே என்ன வேல்யூ இருக்குது, இனிஷியலாக 0ங்கிற வேல்யூ இருக்குது, இன்ட்டு 2ன்னு வரும். 0 × 2 0னே தான் வரும் நமக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து D0க்கு ஒரு வேல்யூ மூவ் பண்ணிக்கலாம். 1ங்கிற வேல்யூ வந்து நம்ம வாட்ச் விண்டோவில் மூவ் பண்ணிடலாம். 1 என்ட்ரு கொடுத்துடலாம். 1ங்கிற வேல்யூ இங்கே D0க்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பல்ஸுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த NO கான்டாக்ட்குள்ளேயே நம்ம ஒரு பல்ஸ் வந்து போட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த பல்ஸ் இருக்கு இல்லைங்களா NOக்குள்ளே, இந்த பல்ஸ் என்ன நடக்கும்னா, இந்த NO இந்த ஒரே ஒரு அட்ரஸோட இந்த ஒரே ஒரு NOவோட ரைசிங் பல்ஸை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? அதுவே இங்கே மேலே இருக்க ரைசிங் எட்ஜ் வந்து என்னத்தை மென்ஷன் பண்ணுதுன்னா, உங்களுக்கு இந்த டோட்டல் இதுக்கு இந்த ரைசிங் எட்ஜுக்கு முன்னாடி எத்தனை கண்டிஷன்ஸ் இருந்தாலும், அதாவது எத்தனை NO எத்தனை NC இருந்தாலுமே
எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 NO கான்டாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். X0, X1, X2 அப்படின்ட்டு 3 கான்டாக்ட் இருக்குன்னா 3மே எப்போ ஆன் ஆகுதோ, அந்த ஆன் ஆகி கடைசியாக எப்போ ஆன் ஆகுதோ அந்த 3மே எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது இருக்கு இல்லைங்களா ஒரு கண்டிஷனை, அந்த கண்டிஷனில் கிடைக்கிற ஒரு ரைசிங் பல்ஸை மட்டும்தான் இது வந்து கன்சிடர் பண்ணும், அதான் மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. இது வந்து அப்படி இல்லை, அந்த ஒரே ஒரு என்ஓவை மட்டும்தான் மென்ஷன் பண்ணும். இதுக்கு முன்னாடி எத்தனை என்ஓ போட்டிருந்தாலும் அந்த கண்டிஷன்ஸில் இந்த பல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாது. இந்த ஒரே ஒரு M2ங்கிற அட்ரஸோட என்ஓவோட ரைசிங் எட்ஜை மட்டும் இது மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதை ஆன்லைன் ரைட் பண்ணி செக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ M2 ஆன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம ரைசிங்கை மட்டும்தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், என்ஓவை மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே M2ன்னு கொடுத்துட்டு அதில் ஸ்டார்ட் வாட்சிங்னு கொடுத்திங்கன்னா ஃபால்ஸில் இருக்கா ட்ரூவில் இருக்கான்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ வந்து ஆஃபில் இருக்கு. இப்போ நான் M2 ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 × 2 2ன்னு மாறிடுச்சு. ஸோ இது வந்து ட்ரூவில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த ப்ளூ கலர் இண்டிகேஷன் காட்டாது. ஏன் அப்படின்னா நம்ம என்ஓவை மென்ஷன் பண்ணல, ரைசிங் என்ஓவோட ரைசிங்கை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ரைசிங் மட்டும்தான் இங்கே காட்டும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஃபால்ஸ்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ திரும்ப ஆன் பண்ணுறேன் அப்படின்னா 2 × 2 4ன்னு அப்டேட் ஆகணும். ஆகுதான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். 2 × 2 4ன்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது ஆனில் தான் இருக்குது. M2 ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷனுக்கு வந்து D3க்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஒரு 10ங்கிற வேல்யூ மூவ் பண்ணலாம். 10ங்கிற வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ 10ங்கிற வேல்யூ வந்து மூவ் ஆகிடுச்சு இங்கே நமக்கு D3க்கு. இப்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு 10 / 2 5ன்னு இங்கே அப்டேட் ஆகும். D4ல் நமக்கு 5ன்னு மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரைசிங் யூஸ் பண்ணல, நம்ம இங்கே டிவிஷன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நம்ம பல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வந்து ஆன்லைன் ரைட் பண்ணிடலாம். ரைட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். M3யை ஆன் பண்ணோடனே நமக்கு ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 10 / 2 5 அப்படின்ட்டு நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் டிவிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அரித்மெட்டிக்ஸில் இந்த 4 தான் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இன்டீஜரில் டெசிமல் அதாவது இன்டீஜர் வேல்யூஸை நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே ஆடு, சப்பு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ரியல் வேல்யூஸ்க்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ ரியல் வேல்யூஸ்க்கு நமக்கு இது சேம் அரித்மெட்டிக் இருக்குது. எப்படி அப்படின்னா உங்களுக்கு இங்கே அடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் எடுத்துக்கலாம், M4ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஆடில் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலுமே +P அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், அதாவது பல்ஸ்க்காக. இந்த இடத்துல வந்து நான் D10ன்னு எடுத்துக்கிறேன். D10 K1 திரும்ப D10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்னா இது வந்து என்ன ஒர்க் ஆகுனா நார்மல் அடிஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதோட 1 ஆட் ஆகி இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நார்மலாக வருது, அதாவது நார்மல் இன்டீஜருக்கு. அதே உங்களுக்கு ரியலில் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இங்கே முன்னாடி ப்ளஸ்க்கு முன்னாடி அப்படின்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வந்து எதுக்காகனா ங்கிறது வந்து ரியல் வேல்யூஸை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு எரர் வந்துச்சு இல்லைங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டிவைஸ் இஸ் இன்கரெக்ட் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன எரர் அப்படின்னா இங்கே ரியல் வேல்யூஸை மென்ஷன் பண்ணும்போது இங்கே கான்ஸ்டன்ட் 1ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, இங்கே வந்து நீங்கள் K யூஸ் பண்ணக்கூடாது, இங்கேயும் ங்கிற வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். E1 அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ரியல் வேல்யூஸை இதை கன்சிடர் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டில் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ 0.000 அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இதுதான் நமக்கு ரியல் வேல்யூக்காக அடிஷன் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல K1ன்ட்டு யூஸ் பண்ண முடியாது, அது ரியலுங்கிறதுனால நம்ம ங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ E1ன்னா நமக்கு 1ங்கிற வேல்யூ. இதை நம்ம ரைட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து D10ங்கிறது ஒரு ரியலோட டேட்டா டைப்பாக அசைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து M4 ஆன் பண்ணோன்னா 0 + 1ங்கிறது 1.0 அப்படின்ட்டு நமக்கு அப்டேட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அப்டேட் ஆகும். இதுவே உங்களுக்கு இங்கே E1க்கு பதிலாக 0.5 கூட வச்சுக்கலாம், அதாவது 0.5
1.5 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஆன்லைன் ரைட் பண்ணி இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1.5 இப்போ 1 இருக்கு இல்லைங்களா, 1 + 0.5 1.5 அப்படின்னு நமக்கு அப்டேட் ஆகணும். ஓகேங்களா, ஆன் பண்ணுவோம். 1.5 அப்படின்னு நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த ரியல் வேல்யூஸ்க்காக நம்ம இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டீஜருக்காகவும் நீங்கள் இந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சேம் இதே போல் தான் உங்களுக்கு சப்ட்ராக்ஷனுக்கும். ஓகேங்களா, ரியல் வேல்யூஸ்க்காக நம்ம சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாம், டிவிஷனும் யூஸ் பண்ணலாம். என்னென்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த எஸ்யூபி அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நேம் வந்து கொடுக்க முடியாது. சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ரியல் வேல்யூஸ்க்கு நீங்கள் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த அரித்மெட்டிக் ரியல் வேல்யூஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சிம்பிள் மூலிமா எல்லா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே ஒரு வீடியோ வந்து அதுக்காக பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம கம்பேரிசன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.